இரவு நேரத்தில் நாம் உறங்கச் செல்கின்ற பொழுதோ உண்மையில் ஷைத்தான் 3 முடிச்சுக்கள் இடுகின்றான். நாம் சுபோடைய நேரத்திலோ அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்திலோ நாம் விழித்தெழும்புகின்ற பொழுதோ இந்த 3 முடிச்சுக்களையும் என்ன செய்யணும்? அவிழ்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி இந்த 3 முடிச்சுக்கள் ஷைத்தான் போடக்கூடிய இந்த 3 முடிச்சுகள் எப்படி அவிழ்க்கலாம் என்று சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், அவர் தூங்கெழுந்தவுடன் ஓதக்கூடிய துவா, அந்த துவா என்ன செய்யணும்? ஓதணும். ஓதினா ஒரு முடிச்சு, ஷைத்தான் போட்ட ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. இரண்டாவது எப்படி? சுபோடைய தொழுகைக்காக என்ன செய்வார்? அதாவது தொழுகைக்காக வுது செய்வார். அந்த வுதுவின் போது இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. மூன்றாவது முடிச்சு எப்படி அவிழ்க்கப்படுகிறது? அந்த ஃபஜ்ருடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகையை நாம் தொழுதால் 3 முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஷைத்தான் போடக்கூடிய இந்த 3 முடிச்சுகளும் இவ்வாறு தான் அவிழ்க்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்படி நாம் தொடர்ச்சியாக செய்து வந்தால் எம்முடைய உள்ளம் தூய்மை பெறும். அப்படி 3 முடிச்சுகளையும் அவிழ்க்காமல் நாம் இருந்தால் எம்முடைய உள்ளம் சீர்கட்ட உள்ளமாக மாறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது.